என்னை பொறுத்தவரை ஓபிஎஸ் உடைய அரசியல் வாழ்க்கை முடிந்து விட்டது. அப்ப இதுக்கப்புறம் என்ன செய்யணும்? இல்ல இதுக்கு ஐயா வாக்கு வங்கி இல்ல, கட்சியே இல்லை அவர்கிட்ட. இப்ப மறுபடியும் அவரை அதிமுக கொண்டு போய் சேர்த்தா எடப்பாடிக்கு கீழே போய் நிக்கணும். அது நிக்க தயாரா இருந்தா இவ்வளவு நாள் முதலே நின்று இருக்கலாம். இவ்வளவு நாள் அவர் வந்து அவர்தான் பதவியே வேணாம், சேர்த்துங்க, சேர்த்தா மட்டும் போதும் அப்படின்ற மாதிரியும் கேட்டு பார்த்துட்டாரு. சேர்க்கல இல்ல, கேட்கல. இதுக்கப்புறம் அங்க எப்படி மரியாதை இருக்கும்? ஏதோ நீங்க சொன்னாவது சேர்த்துக்குவாங்களே அடிப்படை உறுப்பினர். சரி, சேர்த்துட்டு அப்புறம் என்ன பண்றது? அடிப்படை உறுப்பினரை வாங்கி என்ன பண்றது? அந்த கொடியை தேனி தொகுதி மட்டும் கொடுத்தீங்கன்னா எம்எல்ஏ ஆயிடுவேன். எது எம்எல்ஏ ஆகி அப்படியே ஏதாவது உள்துறை இல்லைங்க. நீங்க அதாவது அதுக்கு நீங்க எங்க இருந்தீங்க? இடைக்கால முதலமைச்சரா 2 முறை இருந்தவர் இல்லையா? எல்லாருக்குமே அந்த ஸ்டேட்டஸ்ங்கிறது அது இறங்கி வர முடியாது இல்லையா? நல்ல கார்லயே போயிட்டு இருந்தோன்னு திடீர்னு வந்து நீங்க வந்து காரை வேணா கொஞ்சம் மாத்தி சின்ன கார்ல போச்சோன்னா ஒத்துக்கலாமே தவிர, சைக்கிள்ல போச்சோன்னா நீங்க வந்து 2 வீலர்லயோ சைக்கிள்லயோ போச்சோன்னா வந்து ஏத்துக்க முடியுமா? இது முடியாது. அதுக்கு வந்து நான் பேசாம வந்து ரோட்ல நடக்காமையே இருக்கேன், வெளியே வராம இருக்கேன், அந்த நிலைதான். இப்போ ஒரு கால ஆளுநர் பதவி ஏதாவது கொடுக்கலாம் என்பது என்னுடைய கணிப்பு. அப்படி ஏன் அவருக்கு கொடுக்க கூடாது? 26 கேம்பெயினுக்கு வருவாரா சார்? அவருக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ஓபிஎஸ்க்கு என்ன சம்பந்தம்? அதிமுக அவருக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அவர் அதிமுக இல்லையே, நீக்கப்பட்டவர் தானே. பிஜேபிக்கே கூட எதுங்க? பிஜேபிக்கே கூட கேம்பெயினுக்கு வர மாட்டாரு. என்டிஏக்காக இப்ப இல்ல, அவர் வந்து இப்போ எந்த பகுதியில வந்து அவர் வந்து முக்குளத்தோர் வாக்கு வந்து அவரை நம்பிதான் இருக்குன்னு சொல்ற அளவுக்கு இல்ல. அவராக வந்தா அந்த இடத்துல வந்து தேசிய ஜனநாயக எடப்பாடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களிங்கன்னு ஓபிஎஸ் வாய் திறந்து கேட்டுருவாரா?